அப்படின்னு அவருக்கு எதை பிரியப்படுறாரு அந்த விஷயத்தை தூக்கி போட்டுறோம். கவனம் திரும்பிடும் இல்லையா? ஸல்லல்லாஹு சொன்னாங்க, புறம் பேசுபவரும் அதை காது கொடுத்து கேட்பவரும் பாவத்தில் 2 பேரும் ஒன்னான ஆட்கள் தான் சொன்னாங்க. அதனால நம்முடைய நன்மைகள் இழப்பதற்கு காரணமாக, நம்முடைய நன்மைகள் நம்மை விட்டு போவதற்கு காரணமாகும் தேவையில்லாத விஷயங்களை காதிலே கேட்டோம் என்று சொன்னார். அதுல ஒன்று ரமதானுடைய காலகட்டத்திலே குறிப்பாக புறம் பேசுவதை விட்டோம். ஒட்டு கேட்கக்கூடாது, தேவையில்லாத காரியங்கள்ல காதை பயன்படுத்தக்கூடாது. அதனாலே ஹதீஸ்ல சொல்லுவாங்க, அலைக்கும் பிமுஜாலசத்தில் உலமா, உலமாக்களுடைய சபையிலே போய் அமருங்கள், வஸ்திம்தாஇ கலாமில் ஹுக்கமா, நல்ல நுட்பமான சீதேவிகளுடைய பேச்சை நீங்கள் காது கொடுத்து கேளுங்கள். அப்படி நீங்கள் கேட்டால் ஃபஇன்னல்லாஹ யுஹ்யில் கல்பல் மய்யித, மய்யித்தான இறந்து போய்விட்ட அந்த கல்வை அல்லாஹு தஆலா பினூரில் ஹிக்மா, ஹிக்மத்தினுடைய ஞானத்தின் நூறானியத்தை கொண்டு கல்வை அல்லாஹ் ஹயாத்தாக்குகிறான். எப்படிக்கமா யுஹ்யில் அர்ல பிமாஇல் மத்தர், மழை நீரை கொண்டு பூமி செழிப்பாகிறதோ, வறண்ட பூமி மழை நீரினால் அது எப்படி ஹயாத்தாகிறதோ, அதே போல நீங்கள் நல்ல விஷயத்தை கேட்கிற காரணத்தினால், அது கல்விலே போய் விழுகிற காரணத்தினால் அல்லாஹு தஆலா நூறானியத்தை கொண்டு உங்களை ஹயாத்தாக்குகிறான்னு சொன்னார். நோம்புன்னு சொன்னா வெறும் சாப்பிடாம இருக்கிறது அது அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார், எத்தனையோ பேர் சாப்பிடாம இருக்கிறாங்க, எதையும் அருந்தாம இருக்கிறார்கள், ஆனால் அவர்களுக்கு பசியையும் தாகத்தையும் தவிர வேறு எந்த பலனும் ஏற்படவில்லை நபி அவர்கள் எப்பொழுது சொன்னார்களோ கவனமா நாம. அதனால நோன்பு என்பது வெறும் நாம சாப்பிடாம இருக்கிறது, அருந்தாம இருக்கிறது என்பது மாத்திரமல்ல, நம்முடைய கண்களை பேண வேண்டும். கண்ணுன்னு சொன்னா நிறம் இல்லாம ஒரு விஷயத்தை பார்க்க முடியாது, நிறம் இல்லாம தோற்றம் இல்லாம உருவம் இல்லாம பார்க்க முடியாது. காற்றை பார்க்க முடியுதா? நம்ம காற்று இருக்கதான் செய்யுது, காற்றினுடைய விளைவு எதிலையாவது அசைஞ்சு அதை வேணா பார்க்கலாமே தவிர காற்றை நம்முடைய கண்களை கொண்டு பார்க்க இயலாதே. காற்றை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு தோற்றமும் ஒரு நிறமும் வேண்டும் கண்ணுக்கு. ஆனால் காதுங்கிறத பொறுத்தவரையில சத்தம் இல்லைன்னா காதால கேட்க முடியாது. கண்ணு உருவம் இருந்தால் நிறம் இருந்தால் தான் பார்க்கும், காதுங்கிறது சத்தம் இருந்தால் தான் கேட்கும், கைங்கிறது உருவம் இருந்தால் தான் தொட முடியும். நாவு என்பது எல்லை இல்லாத விரிந்த மைதானம், நாவுக்கு ஒரு தேவையும் இல்லை. நாவை பொறுத்தவரையில உருவம் இருக்கணுங்கிறது இல்லை, அதே போல நிறம் இருக்கணுங்கிறது இல்லை, சத்தம் இருக்கணுங்கிறது இல்லை, விரிந்த மைதானம் நாவு என்பது. நாவினால் ஏற்படக்கூடிய பாவங்களை உலக பேரறிஞர்களில் பெரும் அறிஞரான ஹஜ்ரத் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 16 பாவங்கள் நாவினால் ஏற்படுதுன்னாங்க. 16 பாவங்கள் தங்களுடைய யஹ்யாவில் எண்ணி சொல்வார். 16 பாவங்கள் நாவினால் உண்டாகிறதுன்னு சொன்னாங்கன்னா நாவை எவ்வளவு பேரணும்னு யோசிச்சுக்கணும். பெருமக்களே, அதிகமாக திக்ர் செய்வதற்காக பயன்படுத்தும், அதிகமாக திக்ர் செய்வதற்கு, அல்லாஹுடைய கிதாபை திலாவத்து செய்வதற்கு, ஓதுவதற்கு, அதே போல மனித சமுதாயத்திற்கு நல்வழி காட்டுவதற்கு, உலக ரீதியான மறுமை ரீதியான உயர்வுகளுக்காக, அது சம்பந்தப்பட்ட நல்ல காரியங்களில் ஈடுபடுவதற்காக வேண்டி நம்முடைய நாவை பயன்படுத்தலாமே அல்லாது தேவையில்லாத காரியங்களில் நாவை பயன்படுத்துவதை விட்டு நம்ம தற்காத்துக் கொள்ள வேண்டும். உண்மையான பெருமக்களே, எனவே நோன்பு என்பது வெறும் சாப்பிடாமல் இருப்பது, எதையும் அருந்தாமல் இருப்பது என்பது மாத்திரமல்ல, நம்முடைய அவயவங்களை பேணுவது. அவயவங்கள்லேயே ரொம்ப பேண வேண்டிய ஒரு அவயவம் எதுன்னு சொன்னா வயிறு தாங்க. மற்ற காலங்கள்லையாவது செலவு கம்மியாகும், நோன்புல கொஞ்சம் கூடுதலாக செலவாகும். அப்படிதானே இல்லையா? அது உங்கள் ஊரில் இங்கே அப்படிலாம் இல்லைங்கிறீங்களா? எல்லா ஊர்லேயும் அப்படி. மற்ற காலங்கள்லையாவது செலவு கம்மியாகும், ரமலானை பொறுத்த வரையில் செலவு கூடுதலாகும். என்ன, எனக்கு தெரிஞ்ச ஒரு அசர் சொல்லுவாங்க, பகல் பூரா சாப்பிடாம இருக்க போறமே நினைச்சிட்டு சகர்ல ஒரு பிடி, பகல் பூரா சாப்பிடலையே நினைச்சிட்டு நோன்பு திறக்கும் பொழுது ஒரு பிடி, அப்போ ஒரு பிடி பிடிக்கிறது. அதனால ரமலானை பொறுத்த வரையில மற்ற காலங்களை விட கூடுதலா செலவும் ஆகுது, கூடுதலா கதையும் நடக்குது. கொஞ்சம் கவனமா இருக்க, கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு காரியம். ஏன்னு சொன்னா, இந்த உணவு பற்றிய மனோ இச்சை தான் மனிதனை சொர்க்கத்திலிருந்தே வெளியே கொண்டு வந்துச்சு. அப்படித்தானே இல்லையாங்க? சொர்க்கத்திலிருந்து பாவா எதுக்கு வெளியில வந்தா? இதை சாப்பிடக்கூடாதுன்னு நல்லா சொன்னா சாப்பிட்டதுனால தான் வந்தா. இந்த உணவு பற்றிய இந்த மனோ இச்சை தான் நம்முடைய பாவாவையே சொர்க்கத்திலிருந்து அதன் வழியா நாமும் வெளியில வந்துட்டோம். அதனால அது விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கும். ரொம்ப சாப்பிட்டாச்சுன்னு கல்பு மூத்தா போயிடும்.
லா துமீத்துல் குலூப பிகஸ்ரத்தி தஆமி வஷ்ஷராப், அதிகமாக சாப்பிடுவதை கொண்டும் அருந்துவதை கொண்டும் கல்வை மரணிக்க செய்து விடாது. நோன்பு திறக்கிற வரை நல்ல ஓடி ஆடுவாங்க, பல பேரை பார்க்குறோம். நோன்பு திறக்கிறவர் அந்த வேலையை செய்வாங்க, இந்த வேலை போவாங்க, அங்கே போவாங்க. நோன்பு திறந்த உடனே எல்லாம் இறங்கின உடனே படுக்கத்தான் சொல்லும். கொஞ்சம் நேரம் படுத்து அப்படியே உருண்டாத்தான் கொஞ்சம் ராகத்தான் இருக்கும். கொஞ்சமாவது அடுத்த வேலையால் தராவிக்கும் மற்ற நேரங்களுக்கு போகணுமானா அதுவரை வேகமாக ஓடுவார். அதுவரை ஓட்டம்லாம் வேகமாக இருக்கும். நோன்பு திறந்த உடனே அது வரிசையாக சில ஊர்களெல்லாம் பார்த்தா சுப்ஹானல்லாஹ், நோன்பு திறக்கிறதுக்கு அரபுகள்லாம் பேத்தம்பழத்தை வச்சு அதுதான் அவங்களுக்கு உணவே. நமக்கு பேத்தம்பழம் உணவா? அதுதான் பிஸ்மில்லா. அதுக்கு பிறகுதான் இருக்குது விஷயமே. அதுக்கு பிறகுதான் வரிசையாக வருது. இன்னும் ஆரம்பிக்க வேண்டிய முக்கியமான ஐட்டங்கள்லாம் அதுக்கு பிறகு வரும். அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கு. அளவுக்கு அதிகமாக புளிச்சி ஏற்படுத்த விட்டுட்டு சாப்பிட முடியாத அளவுக்கு சாப்பிட்டுட்டு திணறிக்கிட்டு அப்படி இருக்கக்கூடாது. அல்லாஹு தஆலாவுடைய கட்டளைக்காக வேண்டி ரமதான் நோன்பு நோக்கிறோம்னு சொன்னால், அதாவது நம்ம மார்க்கம் அனுமதித்த அளவுக்கு ஒரு மனிதர் அளவோடு சாப்பிட்டார் என்று சொன்னால் 10 வகையான பயன்பாடு இருக்கிறது. இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார், அளவோடு. அதனால சாப்பிடாம பட்டினி கிடக்கணுங்கிறது இல்லை, நோன்பு திறந்த உடனே சாப்பிடணும். நமக்கு அப்படி சௌம விசால் வைக்கிறதுக்கு, நமக்கு நோம்பே திறக்காம வைக்கிறதுக்கு நமக்கு அனுமதிக்கப்பட்டவர்கள் கூட இல்லை. நாம் நோம்பு திறக்கணும், சுன்னத்து. சொன்னாங்க சஹர் செய்யுங்க, தஸஹரு ஃபஇன்ன ஃபி ஸுஹூரி பரக்கா, சஹர் செய்யுங்கள் மக்களே, அந்த நேரத்திலே பரக்கத் இருக்கிறது, அந்த உணவிலே பரக்கத் இருக்கிறது. அதனால சஹர் செய்யுங்க, சஹர் செய்யாம இருக்கக்கூடாது, சஹர் செய்யுங்கள். தஸஹரு, சஹர் செய்யுங்கள். ஃபஇன்ன ஃபி ஸுஹூரி பரக்கா, சஹர் செய்வதிலே ஒரு பரக்கத் இருக்குதுன்னு சொன்னாங்க. அளவுக்கு அதிகமாக சாப்பிடும். ஒரு ஆள் ரொம்ப பெரிய தொந்தியாக இருந்துச்சான், அதில் கொஞ்சம் வேணா எனக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப பெரிய தொந்தியார். சல்லாசலாம் ஒரு தொந்தியில் அப்படி கை வச்சாங்களாம், அப்படி கை வச்சாங்களாம். லவ்கான ஹாதா ஃபீ கைரி ஹாதா லக்கான ஹைரல் லக்கன்னாங்களாம். இதில் உள்ளது வேற ஒரு இடத்துல இருந்தால் உங்களுக்கு நல்லதுன்னு ஆகலாம். இதில் உள்ளது வேற ஒரு இடத்துல இருந்தால் உங்களுக்கு நல்லது. அப்போ சில பேருக்கு தொந்தி வைக்கிறவங்க ரொம்ப சாப்பிடுதுன்னு அர்த்தம் வச்சிடக்கூடாது. சில பேருக்கு உடல் ரீதியாகவே கொஞ்சமாக தான் சாப்பிடுவாங்க, தொந்தி வச்சுருக்கும். அதனால் நீங்கள் தொந்தி வச்சவங்களை போகிற அப்படி நினைக்கக்கூடாது. சில பேர் பார்த்தா நல்லா சாப்பிடுவாங்க தான் இருப்பாக, ஆனால் தொந்தி வச்சவங்களோட கூடுதலாக சாப்பிடுவாங்க. அதனால தொந்தி வச்சவங்க போகிற ரொம்ப சாப்பிட்றாங்க அப்படின்னு அர்த்தமும் இல்லை, தொந்தி இல்லாதவங்க கூட ரொம்ப கம்மியாக சாப்பிடுவாங்க போல் தெரியுது அப்படின்னு அர்த்தமும் இல்லை. அவருடைய தொந்திங்கிறது ரொம்ப சாப்பிட்டுருக்காரு, அதனால உள்ள அந்த அந்த தொந்தி அந்த அளவு ஸல்லல்லாஹு புரிஞ்சதுனால கை வச்சு சொன்னாங்களா, லவ்கான ஹாதா ஃபீ கைரி ஹாதா லக்கான கைரல் லக்க, இது வேற ஒரு இடத்துல இருந்திருந்தா உங்களுக்கு நல்லது. அவ அளவோட நீங்கள் சாப்பிட்டு இந்த உணவினுடைய ஒரு பகுதியை நீங்கள் ஏழைகளுக்கு கொடுத்திருந்தால் கொடுத்த சவாப் ஒரு பக்கம், உங்களுடைய உடலுக்கு ஆரோக்கியம் ஒரு பக்கம். அதனால ஸல்லல்லாஹு நினைச்சாங்க 10 வகையான பயன்பாடு என்று ஹஜ்ரத் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள். அதிலே ஒன்று, கல்விலே இறையச்சம் உண்டாகிறது, அமல்களிலே ஆர்வம் ஏற்படுகிறது, சோம்பல் சடை வராது. ரொம்ப கூடிருச்சுன்னு வைங்க, தக்பீர் கட்டலாம் ஏப்பம் தான் வரும், அந்த கொட்டாய் தான் வரும். தக்பீர் கட்டணும் கொட்டாய் தானே வரும். ரொம்ப சாப்பாடு கூடிருச்சுன்னு நிற்கவும் முடியாது, குனியவும் முடியாது, அசையவும் முடியாது, இருக்கவும் முடியாது, அப்படியே ஒரு மாதிரியா உருண்டுக்கிட்டு வருவார். தானே செய்கிறோம். சாப்பாடு அளவோடு, அதுக்காக சாப்பிடாம இருக்கணுங்கிறது அல்ல. நோன்பு திறந்து ஒன்றும் சாப்பிடாம அப்படின்லாம் இல்லை, நோன்பு திறந்தா சாப்பிடணும். அளவோட சாப்பிட்டா செலவுக்கும் மிச்சம், இல்லாதவர்களுக்கு கொடுப்பதற்காக அதை பயன்படுத்தலாம். கல்விலே இறையச்சம் ஏற்படும், கல்விலே இறையச்சம் ஏற்படும். இபாதத்திலே ஒரு மனிதனுக்கு இன்பம் ஏற்படும். முதல்ல இலகுவா மூச்சு விட முடியும், முதல்ல ராகத்தா மூச்சு விடலாம். இல்லைன்னு சொன்னா இவர் மூச்சு விடுறதே இவருக்கு பெரும்பாடா இருக்கும். ராகத்தா மூச்சு விடலாம். எல்லாவற்றையும் விட மேலாக அது ஒரு நுபுவத்தின் ஒரு பகுதி என்று சொல்வார்கள் ஹஜ்ரத் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. நுபுவத்தினுடைய ஒரு பகுதி அளவோட, தேவைக்கு சாப்பிடுறது, தேவைக்கு சாப்பிடுவது, அளவோடு சாப்பிடுவது. அப்போ அதனால ரமதானுடைய காலங்களில் நம்முடைய அவயவங்களை பேணுவது அது ரமதான்ல ஒரு முக்கியமான ஒரு காரியம். நாம் எல்லாரும் நோன்பு வைக்கிறோம், எதையும் சாப்பிடாமல், உண்ணாம், பருகாமல், அருந்தாமல், புலன் வழி செல்லாமல், அது மாதிரி நம்ம நிய்யத்தோடு நாம இருக்கிறோம். அது நோன்பினுடைய ஒரு பகுதி, வெளிப்படையான ஒரு பகுதின்னு சொன்னா, நோன்பினுடைய அடுத்த கட்டம், அதுக்கு அடுத்த கட்டமும் இருக்குது, அதுக்கு அடுத்த கட்டமும் இருக்கிறது. நோன்பினுடைய அடுத்த கட்டம் என்பது அவயவங்களை பேணுவது. அவயவங்களை நாம கண்களை, காதுகளை, வாயை, அதே போல நம்முடைய அவயவங்களை பேணக்கூடிய அந்த தன் எல்லாவற்றை விட மேலாக கல்வை, பாவமான காரியங்களை கல்விலே
ஓட விடாமல், எண்ணம் வரவிடாமல் பாதுகாத்துக் கொள்வது என்பது நோன்பினுடைய உச்சத்திலும் உச்சம். பெருமக்களே, அதனால மகரிபில் ஆரம்பிக்க வேண்டியது ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நான் ரொம்ப நேரம் பேச விரும்பல. அதுக்கு அடுத்தடுத்த நாட்கள் இன்ஷா அல்லாஹ் இதெல்லாம் ஒரு பெரிய வாய்ப்பு. நம்ம கவனத்தில் கல்பில் கேட்டு வச்சோம் வைங்க, அதை கொண்டு ஒரு சின்ன அமல் செய்துட்டோம்னு சொன்னால், ஒரு சின்ன மாற்றம் நம்மள்கிட்ட வந்துச்சுன்னா பெரிய சவாபு கிடைச்சிடும், பெரிய சவாபு கிடைச்சிடும். அதனால் அடுத்தடுத்த நாட்களில் இன்ஷா அல்லாஹ் இன்னும் 4-5 நாள் இருக்குது, எல்லா நாளையும் கலந்துக்கலாமா? இன்ஷா அல்லாஹ் அந்த நாட்களில் நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஏன்னா ரமலானுக்கு முன்னால் உள்ள தயாரிப்புக்காக வேண்டி ஈடுபடுவதும் ரமலானுடைய நன்மை. ஒரு ஆள் பள்ளியில தொழுகிறதுக்காக வந்து உட்கார்ந்து இருக்கிறாருன்னு வைங்க, ஸல்லல்லாஹு சொன்னாங்க இவருக்கு தொழுதவரின் கூலி கிடைக்கும்னு சொன்னாங்க. ரமலானுக்கு முன்னால் உள்ள தயாரிப்புக்காக, அந்த ரமலானுடைய ஆசையை பற்றி அதற்காக வேண்டி நாம ஈடுபடுவோம், அதை கேட்பதும் அதிலே நம்மை ஆக்கிக் கொள்வதும் இருக்கிறதே ரமலானுடைய சவாப் அதிலே இருக்கிறது என்று பெருமக்கள் சொல்வார். ரமலானுடைய உண்மையான சவாப் என்ன, அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்தடுத்த நாட்களில் பேசுவோம். அருமையான பெருமக்களே, ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா எதிர்வரக்கூடிய ரமலானை பாக்கியமான முறையில் கிடைக்கக்கூடிய நசீபை தந்தருள்வானாக. அல்லாஹுடைய அருள் பெற்ற நன்மக்களான சீதேவிகள், சாலிஹீன்கள், அருளாளர்கள், பக்திமான்கள், இறையச்சம் உள்ளவர்கள், வலிமார்கள் எப்படிப்பட்ட நோன்பை அவர்கள் வைத்தார்களோ, எப்படிப்பட்ட நோன்பை அந்த சீதேவிகள் வைத்தார்களோ, அதேபோல் ஒரு நிறைவான நோன்பை வைக்கக்கூடிய பாக்கியவான்களில் அல்லாஹ் நம் எல்லோரையும் கபூல் செய்தருள்வானாக. நம்முடைய நோன்புகளை எந்த விதமான குறைபாடும் இல்லாமல், எந்த விதமான குறைபாடும் இல்லாமல், நம்முடைய உடல் நலனுக்கு எந்த விதமான சிரமம் வந்து விடாமல், எந்த நோன்பும் நம்மை விட்டு தவறி விடாமல் பூரணமாக நோன்பு நோற்பதற்குண்டான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்கி அருள்வானாக. நம்முடைய நோன்பை அந்தஸ்துள்ளதாக, மிக உயர்ந்த அந்தஸ்துள்ளதாக அல்லாஹு தஆலா அதை கபூல் செய்தருள்வானாக. புனிதமான அந்த ரமலானை அதிலே இறங்கக்கூடிய எல்லா விதமான பரக்காத்துகளையும் நிறைவாக அடைந்து கொள்ளக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் கபூல் செய்தருள்வானாக. நம்முடைய துன்யா ஆகிராவினுடைய காரியங்கள் அனைத்தையும் அல்லாஹ் கைராக்கி அருள்வானாக. அவனுக்கு பொருத்தமுள்ள சாலிஹீன்களில் அல்லாஹ் நம்மை கபூல் செய்தருள்வானாக. நம்முடைய இறை அச்சத்தை ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் தஆலா அதிகப்படுத்தி அருள்வானாக. ரப்பிடத்தில் கையேந்தி நாம் துஆ செய்தால் அது உடனே கபூலாகக்கூடிய அளவிற்குண்டான ஒரு தகுதியையும் ஆற்றலையும் அல்லாஹ் நம்மிடத்தில் தந்தருள்வானாக. நம்முடைய துன்யா ஆகிராவினுடைய காரியங்கள் அனைத்தையும் அல்லாஹ் கைராக்கி அருள்வானாக. அல்லாஹும்ம ஜஅல் ஜம்அனா ஹாதா ஜம்அன் மர்ஹூமா. اللهم اجعل جمعنا هذا جمعا مرحوما وتفرقنا من بعده تفرقا مباركا معصوما لا تجعل اللهم فينا ولا منا ولا من يتبعنا شقيا ولا مطرودا ولا محروما. اللهم إنا نسألك من خير ما تعلم ونعوذ بك من شر ما تعلم ونستغفرك من كل ما تعلم إنك تعلم ولا نعلم وأنت علام الغيوب. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وادخلنا الجنة مع الأبرار يا عزيز يا غفار يا رب العالمين. وصلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.
கண்ணியமிக்கவர்களே, ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாம் ஒரு சிறிய அமலையும் அதற்குரிய அந்தஸ்தோடு அதனுடைய கண்ணியத்தை நினைத்து மிக கவனத்தோடு செய்யக்கூடியவர்களால் நம்முடைய பெருமக்கள் இருந்தார். சிறிய பாவத்தையும் கூட தங்களின் மீது பெரிய மலை விழுவதை போல் நினைத்து அதை விட்டு தவிர்த்து மாட்டார்கள். ஆனால் காலங்கள் செல்ல 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 எவ்வளவு மகத்தான பெரிய விஷயத்தையும் சாதாரணமாக நாம் நினைக்கிறோம். எவ்வளவு பெரிய பாவத்தையும் கூட மிக சாதாரணமாக நினைக்கக்கூடிய ஒரு நிலை. நம்முடைய முன்னோர்களுடைய அந்த நல்வழிதான் நம்மை உலகத்தில் மேன்மைப்படுத்தும். சிறிய ஒரு நல்ல அமலாக இருந்தாலும் கூட அதை நம்முடைய கல்விலே கண்ணியத்தோடும் உயர்வோடும் அந்தஸ்தோடும் நினைத்து நாம் செய்யும் பொழுது பாக்கியத்தை பெறும். சின்ன சின்ன அமல்கள் அதை முறையாக கண்ணியப்படுத்திய காரணத்தினால் மிகப்பெரிய அந்தஸ்தை பெற்ற பெருமக்கள் எவ்வளோ பேர் வரலாற்றிலே. ரமதான் என்பது சாதாரணமானதல்ல. நம்முடைய பெருமக்கள் 6 மாத காலம் யா அல்லாஹ் ரமதானை அடைந்து கொள்வதற்கு எங்களுக்கு வாய்ப்பை தான் துஆ செய்திருக்கிறார். ரமதான் வருவதற்கு 6 மாதம் முன்னால் வரை யா அல்லாஹ் இந்த வருஷம் ரமதானை நாங்கள் அடைந்து கொண்டு அதை பூரணமாக பாக்கியமாக கழிப்பதற்கான வாய்ப்பை தான் துஆ செய்திருக்கிறார். 6 மாதம். ரமதானுக்கு பின்னால் உள்ள 6 மாத காலம் யா அல்லாஹ் நாங்கள் இதிலே செய்த அமல்களை நீ அந்தஸ்தோடு கபூல் செய்ய வேண்டும் என்று இந்திய 6 மாத காலம் துஆ செய்திருக்கிறார். அதனால நாம் அந்த விஷயத்துல ரொம்ப கவனம் வேண்டும் பெருமக்களே. அல்லாஹ் தஆலா அப்படி கவனமுள்ள செய்திகளாக நம் எல்லோரையும் கபூல் செய்து வருவானாக. சத்தமுள்ள ஆமீன் சொல்கிறார். மக்களே, குசையின் ஒரு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அந்த தொடர் சரித்திரத்திலே அவங்களுடைய மூதாதையர்கள்ல குசையின் ஒரு ஆள் வருவார். ஒரு பெரிய செய்தி சுவைக்காக இந்த வரலாறு சொல்றாங்க. யாரும் தன்னுடைய மக்களை எல்லாம் கூப்பிட்டு சொன்னாராம், அதாவது நீங்க ஒற்றுமையா இருக்கணும், ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் பிரியத்தோடு இருக்கணும். உங்களுக்கு மத்தியில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னா பக்கத்து நாட்டில் உள்ள இந்த அரசர் இருக்கிறாரு, ரொம்ப விவரமான ஆளு, நீங்க அவர்கிட்ட போய் உங்களுடைய பிரச்சனை சொன்னீங்கன்னா அவர் சரி பண்ணிடுவார். அவர் ரொம்ப விவரமான ஆளு. அதனால நீங்க ஒற்றுமையா இருக்கணும். ஏதாவது உங்களுக்கு மத்தியில் பிரச்சனைனா நீங்க அவர்கிட்ட போனா அவர் சரி பண்ணி கொடுத்துருவாரு. அதனால நீங்க ஒன்று விட்டு வாழணும் நசியத்தை செய்திருக்காரு. கொஞ்ச காலத்துக்கு பின்னால் அவர் இறந்துட்டாரு. ஆனா மக்கள் தங்களுக்கு மத்தியில சின்ன கருத்து வேறுபாட்டில் ஆளுக்கு ஒரு பக்கம் ஆயிட்டாங்க. ஒரு நிகழ்ச்சியில அந்த மக்கள்லாம் சந்திக்கிறாங்க. நம்முடைய தகப்பனார் ஒற்றுமையா இருந்து பிரியத்தோடு இருக்கணுங்கிறத எவ்வளவு ஆசைப்பட்டிருந்தாங்க. இப்படி நாம ஆனாலும் பிரிந்துட்டமே பல காரணங்களால அவங்க ஒரு நசியத்தை சொல்லியிருந்தாங்களே, பக்கத்து நாட்டில் ஒரு மன்னர் இருக்கிறாரு, ஏதாவது உங்களுக்கு மத்தியில் பிரச்சனைன்னா அவர்கிட்ட போய் சொன்னா அவர் சரி செய்திருவாருன்னு சொன்னாங்களே, அந்த ஒரு முயற்சியை செய்தால் என்னன்னா அப்படி ஒரு கட்டத்துல அவருடைய சகோதரர்கள்லாம் பேசுனாங்க. சரின்னு சொல்லி 3 பேரும் சேர்ந்து அந்த பக்கத்து நாட்டு மன்னர் அவர்கிட்ட போறாங்க. அந்த மன்னர்கிட்ட போற நேரத்துல அங்க ஒரு நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. போய் சொன்னாங்களா, இந்த மாதிரி நாங்க உங்கள்கிட்ட சில விஷயங்களை கேட்கறதுக்கு வந்திருக்கிறோம். அவர் ரொம்ப உயர்ந்த தன்மை உள்ளவர். அதனால உட்கார வச்சு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்துல அங்க ஒரு சம்பவம் நடக்குது. என்னன்னு சொன்னா, ஒரு ஆளுடைய ஒட்டகம் காணாம போயிடுச்சு. அதை பற்றி உண்டான ஒரு விசாரணை அங்க நடந்துகிட்டு இருக்கு. அப்படி விசாரணை நடந்துகிட்டு இருக்கிறது இந்த 3 பேரும் கொஞ்சம் கவனிச்சு கேட்டாங்களாம். கேட்டுட்டு இருக்கும் பொழுது அந்த 3 பேர்ல ஒரு ஆள் கேட்டாராம், உங்களுடைய ஒட்டகத்துக்கு ஒரு பக்கம் பார்வை இல்லையான்னு கேட்டாராம். பார்வை இல்லையோ, குருடான்னு கேட்டார். உடனே அந்த ஒட்டகத்தை தொலைச்சவர் ரொம்ப ஆர்வமாயிட்டார். ஒட்டகத்தை காணலைங்கிறது அங்க பிரச்சனை. ஒட்டகம் ஒரு பக்கம் கண் தெரியாதுங்கிறது உண்மைதான். நீங்க பாத்தீங்களா, எங்க இருக்கு அந்த ஒட்டகம் கேட்டார். இல்லைங்க, சும்மா கேட்டேன் அப்படின்னு கேட்டேன். சும்மா கேட்டேங்க. அதுக்கு அடுத்து இவர் கேட்டு முடிச்ச உடனே 2வது ஆள் கேட்டாராம், உங்களுடைய ஒட்டகத்துக்கு முன்பல் இருக்காதான்னு கேட்டார். அவர் இன்னும் கொஞ்சம் ஆர்வமாயிட்டார். உண்மைதாங்க, என்னுடைய ஒட்டகத்துக்கு முன்பல் இருக்காது. இவ்வளவு கரெக்டா சொல்றீங்களா, நீங்க பாத்தீங்களான்னு கேட்டாராம். பார்க்கலங்க, சும்மா கேட்டேன்னாராம். 3வது ஆள் இருக்காரு, அவர் கேட்டாராம், உங்க ஒட்டகத்தினுடைய வால் இருக்குது, அந்த வால் வெட்டப்பட்டு இருக்குமா, அது வெட்டப்பட்டு இருக்குமா, அந்த வால் கொஞ்சம் கோணலா வித்தியாசமா இருக்குமான்னு கேட்டாராம். இவ்வளவு துல்லியமா சொல்றீங்க, நீங்க ஒட்டகத்தை பாத்தீங்களான்னு கேட்டாராம். பார்க்கலங்க, சும்மா கேட்டேன்னா. மன்னர் சொன்னாரா, இந்த 3 பேரையும் முடிச்சு ஜெயில அடல. இவ்வளவு துல்லியமா அடையாளம் சொல்றான். ஒட்டகத்தை பார்த்தீங்களான்னு கேட்டா ஒட்டகம் தெரியலங்கிறான், பார்க்கலங்கிறான்.
அப்போ அவங்க உடனே சொன்னாங்கன்னா, மன்னர் அவர்களே, நாங்கள் பெரிய குடும்பத்து பிள்ளைங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள் ஒட்டகத்தை திருடவோ அல்லது நாங்கள் பார்க்கவோ இல்லை, உண்மைதான். அப்போ எப்படி இவ்வளவு துல்லியமாக சொல்கிறீங்கன்னு சொல்லி மன்னர் கேட்டார். அவர் சொன்னாங்கன்னா, நாங்கள் வர்ற வழியில் ஒரு இடத்துல ஒட்டகம் மேய்ஞ்ச அடையாளம், அதை நாங்கள் பார்த்தோம். அந்த இடத்துல பார்த்தா ஒரு பக்கமா மேய்ச்சிக்கிட்டு போயிருக்கு அந்த ஒட்டகம், இன்னொரு பக்கம் அதுக்கு பார்வை இல்லாமல் இருந்தால்தான் அப்படி மேயாம இருக்கணும். அதனால ஒரு பக்கமா மேய்ஞ்சிருக்கு, ஒரு பக்கம் சைடு அது கண்ணு பார்வை அதுக்கு இல்லை அப்படிங்கறத அது பார்த்து தெரிஞ்சிச்சு. ஓ அப்படியா, நீ இப்ப வந்து எது ஒரு முன்பக்கம் இல்லை, பல்லு இல்லையா நம்ம சொன்னீங்க அப்படின்னு கேட்டா, அவர் சொன்னா நானும் அதே இடத்துல அந்த பார்த்த அடையாளம் தான். என்னப்பா, மேய்ஞ்ச அந்த ஒட்டகம் சாப்பிட்டு போச்சே தவிர குறிப்பிட்ட இடையில புல் அப்படியே வளர்ந்துகிட்டே இருக்குது. அப்ப கரெக்டா அந்த முன்பகுதியினுடைய அந்த பல் இல்ல போல தெரியுது, சைட்ல உள்ளது மட்டும் அது குறைச்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு அவர் சொன்னார். அதே வித்தியாசமா சொல்றாங்கன்னு சொல்லிட்டு மூணாவது ஆட்ட கேட்டாரா, நீ என்னமோ வானம் வெட்டி இருக்கு ஒட்டி இருக்குன்னு சொன்னி, அது என்னன்னு கேட்டா, அவர் சொன்னாரா, அதுவும் நானும் அந்த இடத்துல பார்த்த ஒரு சம்பவம் தாங்க. என்னன்னு கேட்டாரா, இல்ல அது விட்டைகள் போட்டிருக்குது, கழிவு போட்டிருக்குது, அந்த விட்டைகள்ல பூரா சரியா என்ன செய்திருக்குதுன்னா நடுவில் அப்படி வெட்ட மாதிரி இருக்கு. அப்ப அந்த வால்ல ஏதோ ஒரு குறை இருக்குது ஒரு தெரியுது, அதனாலதான் அதனுடைய விட்டை இப்படி இருக்குது. அதனால நாங்க ஒட்டகத்தை பார்க்கல, இந்த சம்பவத்தை பார்த்து யோகிச்சு நாங்க கேட்டோம்னு சொன்னாங்க. மன்னர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அடே வித்தியாசமான பிள்ளைகளா இருக்கிறாங்களே, விவரமான பிள்ளைகளா இருக்கிறாங்களே, நாம இவங்களை வந்து தப்பா நினைச்சிட்டோம், அதனால இவங்களை நல்ல மரியாதை செய்யணும்பா, இவங்க அரசவையில தக்க வச்சு நல்ல ஒரு விருது கொடுங்கன்னு சொன்னார். அரசவையில தக்க வச்சு இவங்களுக்கு ஒரு நல்ல விருந்து கொடுங்கன்னு சொல்லி அதுக்கு நான் ஏற்பாடு செய்தார். மன்னர் இல்லையா, அதனால ஏற்பாடு செய்ததோட இன்னொரு வேலையும் செய்தாராம். ஒரு உளவாளியும் அங்க போட்டாராம். அவங்களுக்கு என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் கவனிச்சுக்க, என்ன விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு கொஞ்சம் கவனிச்சுக்கன்னு சொல்லி ஒரு உளவாளியும் சேர்த்து போட்டார். அவங்களுக்கு விருந்து பரிமாறப்பட்டுச்சு. விருந்து பரிமாறப்பட்டு விருந்தெல்லாம் முன்னால வச்ச உடனே ரொம்ப உயர்ந்த விருந்து, மன்னர்ல விருந்து கொடுக்குறாரு. விருந்து அதை சாப்பிட்டு இருக்கும் பொழுது அது வந்து சொன்னாங்கன்னா, இந்த உணவு வந்து ஏதோ தொடக்குள்ள பெண்ணு சமைச்ச மாதிரி தெரியுதுன்னு சொன்னாங்க. இந்த உணவு சமைச்ச ஒரு பெண் இருக்கிறாங்களே, அவங்க வந்து தொடக்குள்ள ஒரு பெண்ணு மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான். அதுக்கு அடுத்து என்னன்னா, நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த பானம், இந்த பழரசம் இருக்கிறதே, இது கபிரிஸ்தான்ல பறிச்ச மாதிரி இருக்குது ரெண்டாவது உள்ளவன் சொன்னான். மூணாவது ஆள் சொன்னான்னா, எல்லாம் சரிதான், ஆனா அரசர் குணங்கட்டவரா இருக்கிறாரு. மூணாவது ஆள் சொன்னான், ஒரு உளவாளி போட்டுதான் அவங்க அங்க போய் சொல்லிட்டான், அவங்க சொல்லிட்டான் கரெக்டா. உடனே அரசர் என்ன செய்தாரா, சமைச்ச இடத்துல போய் யார் சமைச்சாங்க, சமைச்ச ஆட்கள் யார் அப்படிங்கறத விசாரிச்சுட்டு வர சொன்னால், உண்மையிலேயே தொடர்புள்ள பெண்கள் தான் சமைச்சிருக்கிறாங்க. அன்னைக்கு அங்க நடந்த சம்பவம் தொடர்புள்ள பெண்கள் தான் அந்த சமையல்ல ஈடுபட்டு இருக்கிறாங்க. சரி, இது என்னவோ கபிரிஸ்தான்ல பறிச்சதுன்னு சொன்னாங்களே அந்த பழத்தை, அது உண்மையாங்கிறதுக்காக வேண்டி சில ஆட்களை அனுப்பி கபிரிஸ்தான்ல பறிச்சது, அது உண்மை, அந்த பழங்களை எங்க பறிச்சிங்கப்பான்னு சொல்லி அதை கேட்டவர் சொன்னாலும் உண்மையிலேயே கபிரிஸ்தான்ல தான் பறிச்சிருக்கிறாங்க. இந்த ரெண்டு உண்மையானவரை இவருக்கு தன்னை பத்தி பயம் வந்துருச்சு. ஏன்னா மூணாவது அரசர் குணக்கட்டவன் சொல்லி இருக்கிறானே, அதனால தன்னை பத்தி இவருக்கு பயம் வந்துருச்சு. நம்மளை பத்தி குணக்கட்டவன் சொல்லிட்டானே, கூப்பிடுறாங்க 3 வரைக்கும் கூப்பிடுங்க, ஆளுக்கு வாங்க 3 வரைக்கும் கூப்பிட்டேன். ஆமா, தொடக்குள்ள பெண்ணு தான் சமைச்சான்னு சொல்லி எப்படி சொன்னேன் சொன்னாங்கன்னா, அந்த சமையல்ல அந்த ரொட்டி பிணைஞ்ச விதமும் அதனுடைய தன்மைகளும் பார்த்தா, சமைத்த அந்த பெண்களுக்கு அவங்களுக்கு அந்த நேரத்தில் தொடக்க இருந்தா தான் இப்படி செய்ய முடியும் அப்படின்னு நாங்க சமயோஜமா சில விஷயங்களை முடிவு பண்ண அந்த உணவை பார்த்து, சரிப்பா நீ என்னமோ கபிரிஸ்தான பறிச்சேன்னு சொன்னியாமா, அது என்னது கேட்டா, இல்லைங்க பழரசங்கள் மற்ற இடங்கள்ல பழங்களை பறிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஆனா இந்த பழம் பிடிச்ச அந்த சாறு வந்து ரொம்ப கட்டியா இருக்கு, அது பறிக்கப்படாத இடங்கள்ல இருந்து பறிக்கப்பட்டிருக்கு. பொதுவா பறிக்கப்படாத இடம் கபிரிஸ்தான் தான், அங்கிருந்தா யாரும் பழங்களை எடுக்கிறது இல்லை, அதனால ரொம்ப சாறு கட்டியா இருந்ததுனால கபிரிஸ்தான்ல இருந்து பறிச்சிருக்கும் நாங்க யோசிச்சோம். எல்லாம் சரிதான், நான் குணங்கட்டவன் சொன்னீங்களாம், அது என்னன்னு கேட்டேன். எல்லாம் சரிதான்டா, நான் குணங்கட்டவன் சொன்னீங்களாம், அது என்ன விஷயம்டான்னு சொல்லி, அது ஒண்ணும் இல்லை, சும்மா சாதாரண விஷயம். என்ன ஒண்ணும் இல்லை, இவ்வளவு நேரம் விளக்கம் சொல்லிட்டு என்ன ஒண்ணும் இல்லைன்னு சொல்றீங்க. இல்லை ஒண்ணும் இல்லை, எங்களுக்கு இவ்வளவு விருந்து உபசாரங்கள் தான் செய்றீங்களே, நீங்க எங்களோட சேர்ந்து விருந்து சாப்பிடலையேன்னு சொன்னாலும், அதாவது அந்த காலகட்டத்திலே சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுறதுங்கிறது அவ்வளவு உயர்வா கருதப்பட்ட ஒரு காலகட்டம். அதை செய்யாத இந்த விஷயத்தினாலே குணம் கெட்டவர் என்று சொல்ல அரசர் தன் நிலையை மாற்றினார் என்று சொல்வார். சாப்பாடு சமைச்சு விருந்து வைக்கிறவங்க கண்டிப்பா சேர்ந்து சாப்பிடணும் அப்படின்னு சட்டம் இல்லை.
அவங்க ரெண்டு குணம் இருக்குது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய விருதும் இருக்குது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய விருதும் இருக்குது. சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுறது அப்படிங்கிறது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய விருதுன்னா, சாப்பிட வச்சு அப்புறம் சாப்பிடுறது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய விருதுன்னு சொல்லுவாங்க. அதனால அப்படி இல்லைன்னாலும் சின்ன விஷயங்கள்ல கூட அந்த பெருமக்கள் அவ்வளவு கவனம் செலுத்தியிருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு மகா பெரிய விஷயங்களை கூட நாம ரொம்ப சாதாரணமா நினைச்சிருக்கோம். ரமதானை பற்றி நேற்று நான் சொன்னேன், ஞாபகப்படுத்தினேன் பள்ளியில். அது சாதாரணமான ஒரு மாதம், அவ்வளவு மகத்துவமிக்க ஒரு மாதம், அவ்வளவு மகத்துவமிக்க ஒரு மாதம், அவ்வளவு உன்னதமான ஒரு மாதம், சாதாரணமான ஒரு மாதம். ரமதானில் என்னென்ன பொறிந்திருக்கிறது, அதில் இருக்கக்கூடிய மாண்புகள் என்ன என்பதை அதற்கு அவர்கள் என்ன அமல் செய்யணும்னு சொன்ன காரணத்தினால் அதோடு சேர்ந்த அந்த விஷயங்களை ஞாபகப்படுத்தினார். ரமதானிலே பொறிந்திருக்கக்கூடிய காரியங்கள் சாதாரணம் அல்ல. முதலாவது, ரமதான் நோன்பின் மாதம். பமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபல்யஸும். ரமதானை நீங்கள் அடைந்தால் நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் சொன்னான். ரமதான் என்பது நோன்பினுடைய மாதம். ரமதான் என்பது குர்ஆனுடைய மாதம். ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இதில் தான் குர்ஆன் இறக்கப்பட்டது. எனவே ரமதான் என்பது குர்ஆனுடைய மாதம். அதே போல ரமதான் என்பது லைலத்துல் கத்ருடைய மாதம். லைலத்துல் கத்ருடைய மாதம். லைலத்துல் கத்ரிலே கொடுக்கப்படக்கூடிய அந்தஸ்து என்ன? கைரும் மின் அல்ஃபி ஷஹர். 1000 மாதங்களை விட சிறந்தது. 1000 மாதம்னா கிட்டத்தட்ட 83 வருஷங்களையும் தாண்டிய ஒரு கூலி ஒரு இரவிலே ஒருவர் செய்கிறான் நாளே கொடுக்கப்படுகிறது. நேற்று கூட நான் ஞாபகப்படுத்தினேன், இந்த உம்மத்துமாருடைய வயசு கூட அவ்வளவு இல்லை. நம்முடைய வயது ஆயுளை கூட பெரும்பாலானவர்களுக்கு 80 இல்லை. ஆனால் 80ஐயும் தாண்டிய கூலி கொடுக்கப்படுகிறது. அதிலே கூட ஏன் இந்த உம்மத்துக்கு மாத்திரம் அப்படி கொடுக்கப்படுது, மற்ற உம்மத்துமார்களுக்கெல்லாம் ஏன் கொடுக்கப்படவில்லை? அல்லாஹ் தஆலா நீதியானவன் அல்லவா? நீதிக்கு மாற்றமா அல்லாஹ் இப்படி செய்வானா? இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் தஆலா அப்படி கொடுத்தானே, மற்ற உம்மத்துமார்கள் ரப்பிடத்தில் அவனுடைய நீதியை குறித்து கேட்கக்கூடிய ஒரு நிலை வந்துவிடக் கூடாது. எதற்காக அல்லாஹ் கொடுத்தான்? இன்ஷாஅல்லாஹ் பின்னால நான் சொல்றேன். அடுத்தடுத்த நாட்கள்ல அது விஷயங்களை நம்ம விளங்கணும், முக்கியமா விளங்கிக்கணும் சொல்லுங்க. அதே போல லைலத்துல் கத்ருடைய மாதம், இது உம்ராவின் மாதம். யார் ரமதானுடைய மாதத்தில் உம்ரா செய்கிறார்களோ, ஹஜ்ஜத்தி மழை என்னோடு சேர்ந்தவர்கள் ஹஜ் செய்தவர்களை போல என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே விசேஷ இரவுகளின் மாதம், ஒவ்வொரு இரவுமே விசேஷமானது. ஹதீஸிலே வருகிறது, ஒவ்வொரு இரவும் விசேஷமானது. ஜஅலல்லாஹு ஃபீ குல்லி லைலத்தின் மின் லயாலிஹி ருத்தகான மினன் நார். ஒவ்வொரு இரவிலேயும் அல்லாஹ் தஆலா நரகத்திற்கு முடிவு செய்யப்பட்ட சிலரை அதிலிருந்து அல்லாஹ் தஆலா வெளியேற்றுகிறான், முடிவு செய்கிறான் வெளியேற்றுவதற்கு. ஒவ்வொரு இரவும் விசேஷமான இரவு. அதே போல இது இஅ்திகாஃப் மாதம். ரமதானுடைய மாதம் என்பது இஅ்திகாஃபுடைய மாதம். இந்த நாட்டில் அதனுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது என்று தெரியவில்லை. ஆனால் பெருமக்களே, இஅ்திகாஃப் உண்டாக்கணும், இஅ்திகாஃபை ஏற்படுத்த வேண்டும். ரமதானுடைய கடைசி 10 முழுமையாக பள்ளியிலே இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை உண்டாக்க வேண்டும். இஅ்திகாஃபுடைய மாதம். ஏன்னா இஅ்திகாஃப்ங்கிறதுடைய சார என்னன்னா சரணாகதின்னு அர்த்தம். அப்படியே உன்னுடைய காரணியில் நான் விழுந்துட்டு எனக்கு ஒன்றும் தெரியாது. பள்ளியில இருந்தா எல்லா அமல்களுடைய நன்மையும் அவருக்கு கிடைக்க பெறுகிறது. அவர் நோய் விசாரிக்க போக வேண்டியதில்லை, ஜனாசாவை பங்கெடுக்க வேண்டியதில்லை. ஒரு அமலும் அவர் வெளியிலே செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமலேயே நிறைவான கூலி கிடைக்கக்கூடிய ஒரு அமருடைய மாதம் இஅ்திகாஃபுடைய மாதம், ரமதானுடைய மாதம். அதே போல ஸகாத் சதகாத்துகள் அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு புனிதமான மாதம். எல்லா காலங்களிலும் அதை செய்யலாம் என்றால் ரமதானுக்கு என்று விசேஷம் இருக்கிறது. துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய மாதம். அதே போல பத்ர் போன்ற வெற்றியை தேடி தந்த மாதம் ரமதானுடைய மாதம். அதே போல் அவ்வளவு ரஹ்மத்துன் வ அவ்ஸத்துஹு மக்ஃபிரத்துன் வ ஆகிருஹு இத்தக்கும் மினன் நார். அதனுடைய முதல் 10 ரஹ்மத்துடைய 10, இரண்டாவது 10 மக்ஃபிரத்துடைய மன்னிப்பளிக்கும் 10, மூன்றாவது 10 நரகத்திலிருந்து மனிதர்களை மீட்சிக்கக்கூடிய சொர்க்கத்திலே அவர்களை நுழைவிக்கக்கூடிய 10 என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சோபனம் சொல்லப்பட்ட புனிதமான ஒரு நாட்களை புரிந்த மாதம். அதே போல் சஹருடைய மாதம். சஹருடைய மாதம் ஹதீஸிலே வருகிறது, இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யஸல்லூன அலல் முத்தஸஹிரீன். அல்லாஹ் இப்னு ஹிப்பான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய சஹீஹிலே பதிவு செய்து காட்டுவார். அதாவது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய மலக்குமார்களும் யார் சஹர் செய்கிறார்களோ அவர்களின் மீது ஸலவாத் சொல்கிறார்கள், அவர்கள் மீது துஆவை பொழிகிறார்கள், ரஹ்மத்தை அருளுகிறார்கள் என்று சொல்கிறார். அதனால இது சஹருடைய மாதம். அதேபோல் சங்கையான தஹஜ்ஜுதை எல்லா காலங்களையும் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னாலும் கூட சஹருக்கு நிர்பந்தமாக எழுந்திருக்கிறோம். எனவே எல்லோரும் தஹஜ்ஜுதை நிறைவேற்றுவதற்கு
உண்டான ஒரு வாய்ப்புள்ள மாதம், சுருக்கமாக இபாதத்துடைய. அதனாலே இதை பயன்படுத்தியவர்கள் பாக்கியசாலிகள், பயன்படுத்தாமல் விட்டவர்கள் நஷ்டவாளிகள், சந்தேகமே இல்லை. அதனாலே தான் அதற்குண்டான ஒரு ஆர்வத்தை நம்முடைய கல்வியை ஆழமாக பதிய வைத்து இந்த மாதத்தை பாக்கியமாக கழிக்க வேண்டும் என்ற ஒரு பேரார்வத்தில் தான் சங்கைக்குரியவர்கள் ஏற்பாட்டை செய்திருக்கிறார்கள். அல்லாஹ் அந்த நோக்கத்தை நிறைவேற்றி தந்தரல் புரிவானாக. எனக்கும் உங்களுக்கும் புனிதமான எதிர்வரக்கூடிய ரமதானை மிக பாக்கியத்தோடு கழிப்பதற்குண்டான நசீபை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. நம்முடைய வாழ்க்கையில் ஏராளமான ரமதானை சந்திப்பதற்கும் அதையெல்லாம் வேண்டுதலோடும் பாக்கியத்தோடும் புண்ணியத்தோடும் கழிப்பதற்குண்டான உயர்ந்த நசீபை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. அருமையானவர்களே, ரமதானுடைய மாதத்திற்கு உண்டான ஒரு முன்னேற்பாட்டு செய்யணும். ஹதீஸிலே வருகிறது, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதஹஃபது மின் ஹிலால் ஷஅபான் மா லா யதஹஃபது மின் கைரி. ஷஅபானுடைய மாதத்திலேயே பிறை விஷயத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி ரொம்ப கவனமா இருப்பாங்க மற்ற மாதங்களை விட. ஏன்னா ரமதான் எப்பொழுது ஆரம்பிக்கிறது, ரமதானுடைய அந்த பிறையினுடைய நிலைப்பாட்டை அதை சீர் செய்வதற்காக வேண்டி ஷஅபானிலே அந்த கவனத்தை, மற்ற மாதங்களில் இல்லாத கவனத்தை ஷஅபானிலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வார்கள். அதனாலே ரமதானுக்கு உண்டான முன்னேற்பாடு, அதற்குண்டான ஒரு ஆயத்த நிலை, அதை பற்றி உண்டான ஒரு தேட்டத்தை கல்விலே பதிய வைப்பது என்பது மிக முக்கியமானது. ரமதானில் மிக முக்கியமான அமல்கள், அதிலே மிக முக்கியமானது பூரணமான நோன்பு நோற்பது. அல்லாஹ் நமக்கு எல்லோருக்கும் அந்த நசீபை தந்தரல வேண்டும். இடையிலிருந்து பயணத்தினால் விடுபட்டு போயிடக்கூடாது, உடல்நிலை சரியில்லாமல் விடுபட்டு போயிடக்கூடாது, வேற ஏதாவது சின்ன சின்ன காரணங்களால் விடுபட்டு போயிடக்கூடாது. சில பேருக்கு முதல் நோம்பு வச்ச உடனே லேச தலைவலி வர்ற மாதிரி எனக்கு ஒத்துக்கிறாருன்னு விட்டுறது சில பேர். பெருமக்களே, அதெல்லாம் காரணமா? முதல் நோம்பு வச்ச உடனே நம்ம எப்பவுமே பகல்ல சாப்பிட்டு பழக்கப்பட்ட அந்த நிலை, அப்ப சாப்பிடாம இருக்கக்கூடிய அந்த நிலைப்பாட்டின் காரணத்தினால் லேச சில பேருக்கு வித்தியாசமா இருக்கும். தண்ணி எப்பவுமே குளிச்சு பழக்கப்பட்டிருப்போம், அது பழக்கம் வருவதற்கு ஒரு நாள் ஆகும். அதனால அந்த பழக்க வழக்கத்தின் காரணத்தினால் நமக்கு ஒத்துக்கிறார்கள் தெரிவிக்கிறதுனால அதெல்லாம் இருக்கக்கூடாது. அது சொன்ன மாதிரி அதில் ஒரு கவனம் தனியாக வேணும். இபாதத்துகளிலே நோன்பினுடைய அந்த அமல் என்பது சாதாரணமானதல்ல, அது செய்யுள் இபாதத், இபாதத்துகளில் எல்லாம் தலைமைத்தரமானது என்று பெருமக்கள் சொல்வார். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், குல்லு இப்னி ஆதம லஹு அல் ஹஸனத்து பி அஷ்ரி அம்சாலிஹா. மனிதன் செய்யக்கூடிய எந்த அமல்களுக்கும் அல்லாஹ் தஆலா 10 நன்மைகள் முதல் 700 வரை அதை இரட்டிப்பாக்கி கொடுக்கிறான். ஒரு அமல் தான் ஒரு மனிதனுடைய எண்ணங்களை பொறுத்து அதற்கான கூலி கிடைக்கிறது. பள்ளிவாசலுக்கு தொழுகு வர எல்லாருக்கும் ஒரே கூலி இல்லை. சில பேர் பள்ளிவாசலுக்கு என்ன செய்யறாங்க, போனா ரொம்ப ராகத்தா இருக்கும், சில பேர் படுத்துட்டு வரலாம், சில பேர் வரலாம். சில பேர் முக்கியமான ஆட்கள் அப்படி சந்திச்சு பேசிட்டு வரலாங்கிறதுக்காண்டி வரலாம். சில பேர் பள்ளிவாசல போயாச்சுன்னா வேற ஏதோ நோக்கங்கள், கடன் கொடுத்தவர் வருவார், வாங்கிட்டு வந்துடலாம் வரலாம், பல காரணங்கள் இருக்கலாம். அவருடைய எண்ணத்தை பொறுத்து கூலி. அதனால சில பேர் பள்ளிவாசலுக்கு போனா அது ரப்பினுடைய ராஜ மாளிகை, அது உள்ளே நுழைந்தாலே சவா, இருந்தாலே சவா. அங்கே சும்மா இருந்தாலே அதற்குண்டான அந்தஸ்து என்பது உயர்வானது. சும்மா உட்கார்ந்திருந்தா இந்த அமர்ந்திருக்கக்கூடிய இந்த கூலியை எடுப்பதற்கு மலக்குமார்கள் போட்டி போடுகிறார்கள் ஹதீஸிலே வருகிறது. எனவே பள்ளிக்கு ஒரு ஆள் வருவதற்கும் கூட அவருடைய எண்ணத்தை பொறுத்த அமல்களிலே வித்தியாசம் 10 இருந்து 700 வரை வித்தியாசப்படுகிறது. அதனால ஒவ்வொரு அமல்களுக்கும் அப்படி வித்தியாசம்னு சொன்னா, கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்ல ஸௌம், நோன்பை தவிர. நோன்பு என்பது குறிப்பிட்ட எண்ணிக்கையின்கான கூலி அல்ல. ஃபைன்னஹு லீ வ அனா அஜ்ஸீ பிஹி. நோன்பு என்பது எனக்கே சொந்தம். ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள். இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற தங்களுடைய முஹத்திஸீன்கள் தங்களுடைய கிதாபில் பதிவு செய்வார்கள், நோன்பு என்பது எனக்கே சொந்தம், நானே கூலி. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். சாதாரணமானதாக இது ரப்பே கூலியாக கிடைக்கக்கூடிய ஒரு மகத்தான பாக்கியம் நோன்புக்கு மாத்திரம் தான். ரப்பே கூலியாக கிடைக்கிறார். மலையாளத்திலே ஒரு கவி சொல்வார்கள், ஒஸ்ஸௌமுலி என்னான ரப்பு பரஞ்சது. யார் மலையாளம் தெரிஞ்சவங்க இல்லாதனால தைரியமா சொல்றாங்க. ஒஸ்ஸௌமுலி എന്നാണ് റബ്ബ് പറഞ്ഞത്, അത് തന്നെ മതി മതി എന്ത ശ്രേഷ്ഠതമാனது. நோன்பு என்பது எனக்கே சொந்தம் என்று ரப்பு சொன்னானே, அது போதாதான் நமக்கு? சுப்ஹானல்லாஹ், அது போதும், அது போதும், அது போதும் என்று ஒரு கவி சொல்றோம். அதனால நோன்பினுடைய மகத்துவத்தை விளங்குவதற்கு, அதனுடைய அந்தஸ்தை புரிவதற்கு இதை விட வேறு என்ன வேண்டும்? நோன்பு என்பது எனக்கே சொந்தம், நான் கூலி கொடுக்கிறேன் அப்படின்னு ஒரு அர்த்தம், நானே கூலியாகி விடுகிறேன் என்று ஒரு அர்த்தம். நான் கூலி கொடுக்கிறேன், கியாமத்தினுடைய நாளையில் செய்யப்பட்ட அமல்கள் எதுவானாலும் அதற்கு மலக்குமார்கள் கூலி கொடுப்பார்கள். ஆனால் நோன்பிற்கான கூலியை
அல்லாஹ்வே நேரடியாக தருவான், அல்லது நான் தான் கூலி, நானே அதற்கு கூலியாகி விடுகிறேன். அல்லாஹ்வே கிடைத்து விட்டால் வேறு என்ன வேண்டும் பெருமக்களே? மன்னர் மஹ்மூது கஸ்னவியினுடைய வரலாற்றிலே சொல்வார்களே, ஒரு தடவை தன்னுடைய சகாக்களை எல்லாம் அழைத்தார், நெருக்கமானவர்கள் நேசமானவர்கள் எல்லோரையும் அழைத்து மிக 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 விலை உயர்ந்த பொருள்களை எல்லாம் அந்த மைதானத்திலே பரத்தி வைத்து, யாருக்கு என்ன வேண்டுமானாலும் நீங்க எடுத்துக்கங்க, அந்த பொருளின் மீது நீங்கள் கை வைத்தால் அந்த பொருள் உங்களுக்கு சொந்தம். ஆக விலை உயர்ந்த, கிடைப்பதற்கரிய அப்படிப்பட்ட உயர்வான பொருள்கள் அங்கே இருக்கிறது. அதனால அந்த நேசர்கள் எல்லாம் ஒவ்வொரு ஆட்களும் ஒவ்வொரு பொருளின் மீது போய் கை வச்சுட்டாங்க. சுப்ஹானல்லாஹ், இது இங்கதான் கிடைக்கும் சொல்லி அப்படி ஒவ்வொரு ஆட்களும் கை வச்சாங்க. அப்ப அவருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தார் ஒருவர். அவர்கிட்ட மன்னர் சொன்னாரா, நீ அவன் நிக்கிற, நீனும் போய் கை வைக்க ஏதாவது. மன்னர் அவர்களே, உண்மைதானா, செய்தி உண்மைதானான்னு கேட்டாங்க. இதுல கை வச்சா அது அவங்களுக்கு சொந்தம்ங்கிறது உண்மைதானான்னு கேட்டாங்களா? நான் அல்லவா சொல்கிறேன் உண்மைதான். மன்னர் மேல கை வச்சுட்டாரா? மன்னர் மேல கை வச்சுட்டாரா? இன்னும் எந்த பொருள் வேண்டும், எல்லாம் கிடைத்து விடுங்க. அது மாதிரி ரப்பே கிடைத்து விடக்கூடிய கூலி ரமதானிலே நோன்புக்கு மாத்திரம். சாதாரண கூலி அல்ல, கதைக்காக சொல்லப்படுவதும் அல்ல, தெளிந்த ஆதாரபூர்வமான ஹதீஸ்களின் வழியாக கிடைக்கக்கூடிய செய்தி. அதனால என்ன, மற்ற அமல்கள்ல கூட முகஸ்துதி இருக்கும், இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நோம்புன்னா ரப்புக்கு நமக்கு மாத்திரம் எனக்கு தெரிஞ்சது, வேற யாருக்கா தெரியுமா? ஒரு ஆள் நல்ல வீட்டுல சாப்பிட்டு மொத்த தொகை போட்டு நோம்பு மாதிரி காட்டிட்டு இருக்கிறாரு, மற்றவங்க எல்லாம் நோம்பு தானே நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அவர் நோம்பாளியா இல்லையாங்கிறது அல்லாஹ்வுக்கும் அவருக்கு மாத்திரம் தானே தெரிந்தவராங்க. அதனாலே நோன்பு என்பது எனக்கே சொந்தம் என்று சொன்னால், நோன்பானியா இல்லையா என்பது அது ரப்புக்கு மாத்திரம்தான் தெரிந்தவர் அமல். மற்ற அமல்கள் அப்படி அல்ல. அதுல வெளிரங்கமான நிலை இருக்கிற காரணத்தினாலே